ஜோர இழிஞ்சு புட்டனாக பர்த்டே உங்களையா நல்ல சிரிப்போட சொல்றீங்க. சரி வாங்க எவ்வளோ தண்ணி கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாட பேர் என்ன? சாரதா. இன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள்? இங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. எத்தனையாவது பிறந்த நாள்? 61வது பிறந்த நாள். நாங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சரி, நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட 61வது பிறந்த நாள் என்று சொல்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எங்களை மட்டும் இல்லை மிக்கி மினி எல்லாரையும் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, முதலாவதாக எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் அனுப்பினவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன அது சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் தெரியலையே. யாரா இருக்கும்? சசிகுமார் எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, செந்தூரன். அவங்க எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்களா? இல்லை. செந்தூரன் யாரு உங்களுக்கு? மகன். சசிகுமார் தம்பி. இல்லையே, 2 பேர்கிட்ட இருந்தும் வேற இல்லை. இல்லை. வேற யாராவது? வேற யார்? இந்த 2 பேரையும் தவிர வேற யார்? சரி, நாங்கள் வந்து நிறைய நேரம் கதைச்சு கொண்டு நிற்கிறோம் தானே. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்றை தருவோம். எப்போவுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க பாப்போம். தந்தா வாங்குங்க, எல்லாம் பறிச்சு வாங்குங்க, சண்டை போட்டு. தர மாட்டாங்களா? உங்க பிறகு என்ன கெட்டிக்காரிதானா? ஒரு மாதிரி சண்டை போட்டு வாங்கியாச்சு. அவங்க அனுப்பினதை இவங்க என்ன பறிக்கிறதா என்ன? சரி, ஓகே, அப்படியே வைங்க அங்கால. சரி, இப்போ வந்து ஒரு கிஃப்டை நாங்கள் தந்துட்டோம். ஆனால் நீங்கள் சரியா நாங்கள கெஸ் பண்ணுங்களேன். இல்லை, 2 பேரும் இல்லை. யார் அது? கோபி ஃப்ரெண்ட். எங்க இருக்கிறாங்க? ஏழால. இல்லையே. இல்லை. டாசர். அது யாரு? அவரும் மல்லகம் இருக்கிறாங்க. அவங்க இல்லை. இல்லை. சரி, வேற யாரா இருக்கும்? சரி, உங்களுக்காக என்ன மாதிரி கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அடிபட்டு வாங்குறீங்களன்றதுக்கு தான் நாங்கள் அவங்கள்ட்டே கொடுத்துருக்குறோம். சரி, இன்னும் ஒரு மினிட்ட வாங்குங்க பாப்போம். மினி வாங்கி கொடுங்க பாப்போம். சரி பாப்போம். அப்பாடி என்ன? சரி, கெட்டிக்காரமா தான். சரி, 2 கிஃப்ட்டும் இப்போ பறிச்சாச்சு. ஏன்னா இவங்க கதைக்கிறாங்களே இல்லையா, எங்களோட மினி சொல்றாங்க, மிக்கி சொல்றாங்க. என்ன பேர்? கதைக்க தூங்கினா விட மாட்டாங்க. அப்ப சரி, நாங்க அவங்கள கதை கேட்கல. சரி, ஓகே. இப்போ நாங்க வந்து 2 கிஃப்ட்டை தந்துட்டோம். சரி, இன்னும் ஒரு 10 கிஃப்ட் இருக்குது. ஆனால் அது தந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தானே. அதுக்கு முதல்ல நான் யாருன்னு பார்ப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன யாருமே இல்லையே. இல்லை. ரோசி யார் அது? மகள்.
சரி ரோசி மகள் இல்லை இல்லையா? இல்லை என் மகள் என்ன ஒன்று வாங்கி தெரியலையே தந்துட்டாங்க. தந்துட்டாங்க அப்புறம் என்ன அம்மா பெருசா எதிர்பார்க்குறாங்க சரி ஆனா அவங்க யாருமே இல்லைன்னா நீ யாரை சொல்றது? வேற வேற யாரும் இல்லையா வெளிநாட்டுல வெளிநாட்டுலயா? ம் இல்லையா அப்ப வேற இங்க லோக்கல்ல ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால கடவேர் இருக்கிறாங்க. ஓகே யார் செய்வாங்க? யார் செய்வாங்களோ யார் அப்படி உங்களை செய்யணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் எல்லாம் நினைச்சிருப்பாங்க வேற இருக்குமா அப்படி என்ன பலன்மா போகுது யோசனை நிறைய பேர் இருக்கிறாங்களா சரி அங்களுடைய பேர் என்ன என்ன பேர் செல்வராஷா சரி வைஃபுக்கு இன்றைக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு வைஃப் வந்து பிள்ளையா சொல்லிட்டாங்க சரி ஆனா நீங்க சொல்லுங்க பாப்பா யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் மகளவை பிள்ளைகள்லாம் அனுப்பி இருப்பினோம் உறுதியா சொல்றீங்க சரி அப்படி ஹஸ்பண்ட் உறுதியா சொல்றாங்க நீங்க யார சொல்ல போறீங்க தம்பியார் தான் செய்திருப்பார். தம்பியார் தான் செய்திருப்பாரா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அவர் தான் எங்களோட எதா இருக்கிறார் நல்ல க்ளோஸ். உங்களுடைய தம்பி மட்டும்தான் க்ளோஸா இருக்கிறார் அப்படியா பிள்ளைகள் எல்லாம் என்ன ஒரே ஒரு தம்பியா வெளிநாட்டுல நிக்கிறார். ஓகே அவர் வந்து நான் நண்டா உயிரை அப்படியா என்ன சரி ஓகே நீங்களா அவங்களுக்கு உயிர் அப்ப அவங்க தான் நிரப்பி இருக்கிறாங்களா ஆனா அவங்களோட உயிர் கைவிட்டுட்டாங்களே இந்த பிறந்த நாளுக்கு என்ன செய்வோம் கைவிட மாட்டாங்க கைவிட மாட்டாங்களா சரி உங்களுக்காக வந்து 8 முறை கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க அதையும் நாங்க தருவோம் சரி இதை யார்கிட்ட இருந்து பறிக்க போறீங்க யார்கிட்ட இருந்து பறிக்கிறது சுகம் உங்களுக்கு சரி மிக்கிட்ட கொடுக்கவா மினிட்ட கொடுக்கவா பிரச்சனை இல்லை சரி யார்கிட்ட இருந்தாலும் பறிச்சு எடுப்பீங்க அப்படித்தானே சரி பாப்பா எங்க வாங்குங்க பாப்போம் அவங்க தங்களுக்கு வேணாமா அவங்களும் வேணாமா கொடுக்க வேண்டிய கொடுத்ததை பெரிய ஒரு விளையாட்டா இருக்கு சரி உள்ளுக்கு என்ன இருக்கு பாப்போம் என்ன இருக்கு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க அப்படி என்ன இருக்கு என்ன பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு ஒருத்தர் இல்லை இல்லையாண்டீங்களே யாரா இருக்கும் அப்பாக்கா அப்படியா சரி இதை நாங்கள் இப்படியே வைப்போம் இப்ப போட வேண்டாம் வைப்போம் ஏன்னா நீங்க ஆளை கண்டுபிடிக்கல தானே என்ன நாங்க அப்படி கொடுக்கறது சரியில்லை சரியா நீங்க சரியான ஆளா சொன்னா தானே இல்லாட்டி நான் அப்படியே கொண்டு போயிடுவேன் ஓ சரி இப்ப நீங்க சரியான ஆளை கெஸ் பண்ணுங்க பாபு ஓகே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இவங்க தானேன்னு சொல்லணும் இந்த போட்டியா தானே இந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும் இப்படியெல்லாம் பெருமதியா அனுப்பி இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்க மகன் உண்டு என்ன பிள்ளைகள் உண்டு உங்களுடைய கணவர் சொல்லிட்டார் பிள்ளைகள் உண்டு சொல்லி யாரா இருக்கும் என்ன ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்கு அதுக்கு முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிடணும் அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது ஓ மகன் மகன் தான் செய்திருப்பார் அப்படியா இல்லையா ராங் கேசிங் இல்லை அதான் அப்படி இல்லையாண்டா இப்படி செய்யக்கூடிய ஆக்கள் அப்ப சரி மகனா தம்பியா தம்பி எப்படி சொல்றீங்க பிள்ளையாண்டா டான்ஸ் ஆடணும் ஓகேயா தம்பி தானா சரி பாப்போம் இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதில் உங்களுக்கு தெரிய வரும் யாருன்னு பார்ப்போமா ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க இந்த 61வது பிறந்த நாளை செயின் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க மோதிரம் அனுப்பியிருக்கிறாங்க அதோட சேர்த்து இந்த 61வது பிறந்த நாளை அழகான கேக்கையும் வெட்டி கொண்டாடட்டாம் என்ன போட்டிருக்கு இல்லையே நாங்கள் வடிவாக போட்டு கொண்டு வரலைன்னா தெரியும் சரி வைப்போம் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம்
இப்போ வந்து நீங்கள் ஃபைனலாக யாருன்ட்டு கண்டுபிடிக்க போறீங்க. யாராக இருக்கும்? அதுல எல்லாம் பார்க்கக்கூடாது, அது எடுத்துக்கொள்ள மாட்டோமே. நான் அதை பார்த்து சொன்னால் சேர்க்க மாட்டோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் தான். சரி, உங்களுக்காக என்னமோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அதானே பெருசு மழை இந்த 61வது பிறந்த நாள்ல என்ன இது. சரி, கொஞ்சம் இருக்குட்டா அந்த நகைகள் போட்டு விடுறது அதெல்லாம் உடைச்சு பார்க்கறதெல்லாம் இருக்குதா? சரி சரி, இப்போ வந்து உங்களுக்காக என்னமோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரியோ, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்னவா இருக்கும் அது? ம், என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணிடலாதா? சொல்லணும். அப்பா சொல்லுங்க பாபா, என்னவா இருக்கு? வேண்டு ஒருத்தருமே வந்து நிக்கல, நாங்க தான் வந்து நிக்கிறோம். சரி, என்ன கெஸ் பண்ணிடலாதா? சரி, அப்ப அவங்க உங்களுடைய மகள் சொன்ன மாதிரி உடைச்சு பாப்போம் என்ன இருக்குண்டு. ஓகே, சரி, எடுத்து உடைச்சு பாப்போம். நீ பாப்போம் என்ன இருக்குண்டு. அளவுக்கு மீன கிஃப்டே இருக்கா? சரி, என்ன இருக்குன்னு பாப்போம். பிறகு என்ன உங்களுக்காக ஒரு அழகான சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. என்னதான் இருக்கு முள்ளுக்குள்ள பாருங்க எடுத்து. சரி, என்ன சொல்றது, உங்களுடைய கணவருக்காக ஒரு ஷர்ட்டும் வெளியில் எடுங்கோ. யாரு? தம்பி சொல்லி அப்ப நாங்க எங்க பிள்ளைகள் எடுப்போமா தம்பி எடுப்போமா? தம்பியை தான் எடுப்போம். சரி, உங்களுக்காக வந்து சுவிஸ்ல இருந்து சசிகுமார் தான் அனுப்பி இருக்கிறாங்க. சரியோ, சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி மட்டும்தானா? வேற என்ன எதிர்பார்க்குறீங்களா அவங்கள்ட்ட இருந்து? எதிர்பார்க்குறீங்க. சரி, அவங்கள ரொம்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க உங்களை சரியா ராங்க மிஸ் பண்றேன்னு சொல்லி. அவங்கள நீங்க மிஸ் பண்றீங்களா? வந்து போறவ எப்ப வந்துச்சுன்னா கடைசியா? ஓகே, அப்ப இந்த 1 இயர் நீங்க மிஸ் பண்ணல? எப்ப வர போயினோம்? 8ஆம் மாசம் வர போறாங்களா? அவ வரபடியா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இல்லை. அந்த அதாவது நான் தூர இருக்கிறேன் அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. சரி, இப்போ உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. ஓகே, 2 பேரும் உங்களோட முகமூடிகளை கலட்டுங்க. ஓகே, சரி, என்னடா மிஸ் பண்ணலையேன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க பாத்தீங்களா 8ஆம் மாசத்துக்குள்ள உங்களோட பிறந்த தினத்துக்கு அதுவும் சர்ப்ரைஸா வரணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. சரி, சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த நகை இருக்குதானே, அதை 2 பேரும் எடுத்து போட்டு விடுங்க. போடுங்க. குடுக்கலை. யாருக்கு டவுட் வந்தது? எப்படி வந்துச்சு? சரி, மோதிரம் போட்டுட்டீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுடைய தம்பின்னு தான் சொல்லி கொண்டு இருந்தீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் அந்த சாரியை தந்து குழப்பி விட்டுட்டா. சரி, உங்களோட தம்பிக்கு முன்னால் இந்த 61வது பிறந்த நாளை நாங்கள் கேக் கட் பண்ணி கொண்டாடுவோம். ஓகே, சரி. ஊதி நூற்றிட்டு கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akka. Happy birthday to you. கட் பண்ணி கை தட்டி விடுங்க.
சரி ஓகே. இந்த 61வது பிறந்த தினத்தை வந்து நீங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்களான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு மறக்க முடியாது. ஓகே, எப்போவுமே சாதிக்கு வேறு என்ன சொல்லுவார், நாங்கள் அக்காட்ட நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அம்மாண்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவங்க எங்களை வளர்த்துருக்குறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எப்போ என்ன வேணும்னு கேட்டாலும் அவங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் வேண்டாம், நான் எனக்கு தேவைப்படுற பொழுது கேட்பேன்னு சொல்லித்தானா நீங்கள் அதை தட்டி கழிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி கட்டாயம் அவங்களுக்கு இந்த முறையில் தான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எங்களோட நெடுகளுமே கதைப்பாங்க. அது இறைவன் அருளால் இந்த 61வது பிறந்த தினத்தில் வந்து கைகூடி இருக்குது. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, தாங்களே நேரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது சரி, விட இல்லை, கடவுள் செய்கிறாங்க. வாங்கி கொடுக்குறது அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க, தான் நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன், இந்த கடமையை வந்து திருப்பி செய்கிறதுக்கு அக்கா விடுறாங்க இல்லையா வந்து. சரி, எப்படி சந்தோஷமா? சந்தோஷமா இருக்குது. வாழ்க்கையில் மறப்பீங்களா? ஓகே. ம், மறக்க ஏற்கனவே 25வது கல்யாண நாள் செய்தது அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதோட சேர்த்து இந்த 61வது பிறந்த தினமும் அது எப்போ நடந்துச்சு? லாஸ்ட் இயரா இல்லை இந்த இயரா? 2005. சரி, அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு. இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடந்து சீரும் சிறப்போட வாழ எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய தம்பி குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.